வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உன்னில் நானடி பார்ட் 4. இளஞ்செழியனை நோக்கி அந்த 5 வயது சிறுவன் அப்பா என்று ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டான். இதனையெல்லாம் பார்த்த பூர்ணாவிற்கோ ஒன்றும் புரியவில்லை. ஏதோ தப்பாக தோன்றியது. அப்பா என்கிறானே, அப்போ இவனுக்கு திருமணமாகிவிட்டதா? அனைத்தும் மறைத்துதான் தன்னை திருமணம் செய்து கொண்டானா என்று நடப்பது எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கண்களும் குளமாகின. அவளை பார்த்த அவன், வா உள்ள போலாம் என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சென்றவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. பெரிய ஹாலின் நடுவே போய் நின்று கொண்டிருந்தாள். ஹாலில் நடுவே மிக பெரிய புகைப்படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்து அதற்கு மாலையும் இட்டப்பட்டிருந்தது. அதில் பெண் ஒருத்தி தேவதையாக சிரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 வயது இருக்கும். ராமையா, காரில் பெட்டி எல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து ரூமில் வை, அம்மாவுக்கும் அவங்களுடைய ரூம் எதுன்னு காட்டிடு என்று சொல்லிவிட்டு சென்றான் இளஞ்செழியன். இவளுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது, இவன் என்ன விதமான மனிதன் என்றே அவளுக்கு புரியவில்லை. வாங்க ஐயா, உங்கள் ரூமுக்கு கூட்டிக் கொண்டு விட சொன்னார் என்று சொன்ன அந்த வீட்டின் வேலை செய்யும் ராமையா அவளை கூட்டிக் கொண்டு மாடியில் இருக்கும் அவள் அறைக்கு கூட்டிச் சென்றான். இதுதாம்மா உங்கள் ரூம், இங்கே நீங்கள் தங்கிக்கோங்க, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் என்ன கேளுங்க, உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் ராமையா. அவளுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. என்னதான் நடக்கிறது? இவனுக்கு திருமணமாகிவிட்டதா? குழந்தையும் வேறு இருக்கிறதா? இவன் மனைவி என்னதான் ஆனாள்? ஹாலில் இருக்கும் அந்த புகைப்படத்தில் இருப்பவள் தான் இவனுடைய மனைவியா? அவளுக்கு என்ன ஆனது? எதற்காக தன்னை திருமணம் செய்து கொண்டான்? நன்றாக வந்து சிக்கி கொண்டோமா? அப்போ கொஞ்சமும் தன்னை பிடிக்காமல் தான் இவன் திருமணம் செய்து கொண்டானா என்று அவள் மனதில் 1000 எண்ணங்கள். என்ன செய்வதென்றே புரியவில்லை. இதற்கு நடுவில் அவள் சென்று குளித்து விட்டு வந்து அங்கிருக்கும் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தோட்டத்தில் ஆங்காங்கே வேலையாட்கள் நின்று அற்புதமாக அந்த தோட்டத்தை மிகவும் நேர்த்தியாக அழகாக வைத்திருந்தார்கள். நடப்பதை ஒன்றும் புரியாமல் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ரூமுக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள் பெண்ணவள். சற்று நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. வந்து கதவை திறந்தால் அங்கே நின்றிருந்தது இளஞ்செழியன் தான். வழிவிட்டவள் அவளும் உள்ளே சென்றான், அவனும் உள்ளே சென்றான். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரூம் எல்லாம் வசதியாக இருக்கா என்று கேட்டான். இவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. என்ன விதமான மனிதன் இவன்? அனைத்தையும் மறைத்துவிட்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்த குற்ற உணர்வே இல்லாமல் இப்படி பேசுகின்றானே. இதை எதையும் வெளிக்காட்டி கொள்ள முடியாமல் என்றாள் அவள். ஓகே, கீழே வா, டின்னர் சாப்பிடலாம் என்றாள் அவள். சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென்று கீழே சென்று விட்டான். என்ன சொல்வதென்றே அவளுக்கு புரியவில்லை. வாய் விட்டு அவனிடம் கேட்டே விடலாம் போல் இருந்தது. ஆனால் அதற்கு அவன் இடம் கொடுத்தால்தானே. வந்தான், அவனை கேள்வி கேட்டான், மறுபடியும் அவனை சென்றும் விட்டான். இவனிடம் என்ன பேசுவது என்று புரியாமல் அவளும் பின்தொடர்ந்தாள். கீழே சென்று டைனிங் டேபிள் அமர்ந்த அவள் அவனுக்கு அருகில் இளஞ்செழியன், அவனுக்கு அருகில் அவனுடைய மகன் 5 வயதையான இளமாறன் உற்று நோக்கினாள். அவன் கண்ணில் ஒரு ஏக்கம். எதற்காகவோ அவன் ஏங்குகிறான். தனிமையில் இருக்கிறார் போல் ஒரு உணர்வு. எதை பார்த்தாலும் ஒரு பயந்த சுபாவம் போலே அமர்ந்து கொண்டிருந்தான். இயல்பாகவே இல்லை அவன் நடவடிக்கை. அந்த வீட்டில் யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லை. சற்று நேரத்தில் ஒரு குடும்பம் அங்கு வந்து அமர்ந்தது. அது வேறு யாரும் இல்லை, இளஞ்செழியனோட மாமா, அத்தை, அத்தையோட மகள், மூவருமாக வந்து அங்கே அமர்ந்தார்கள். இவளை மேலிருந்து கீழ் ஒரு பார்வை பார்த்துவிட்டு யாரும் எவரிடமும் எதுவும் பேசவில்லை. வந்தார்கள், உண்டார்கள், சென்று விட்டார்கள். இவளிடம் ஒரு அலட்சிய பார்வை மட்டுமே. மனிதர்களாக இருப்பார்கள் இவள். புதியதாக வீட்டிற்கு ஒருவள் வந்திருக்கிறாள், என்ன ஏது என்று கூடவா விசாரிக்க மாட்டார்கள் என்று இவள் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இவளும் வேறு வழி இல்லாமல் கடமைக்கு 2 இட்லி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் மாடிற்கு அவள் அறைக்கு சென்று உறங்கிவிட்டாள்.
காலையில் பொழுது விடிந்தது. அவளின் அறை கதவும் தட்டப்பட்டது. கதவை திறந்த பார்த்த அவளுக்கு இளஞ்செழியன் அங்கே நின்று கொண்டிருந்தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னவன் உள்ளே வந்தான். வந்தவன், நைட்டு நல்ல தூக்கம் வந்துச்சா என்று கேட்டான். தலையில் இடியே போடுவது போல் ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டு தூக்கம் வந்து விட்டதா என்று ஒரு கேள்வி வேற. என்ன சொல்வாள் பெண்ணவள்? என்றாள். சரி, குளிச்சுட்டு ரெடியாயிரு. இன்னைக்கு உனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகணும். நீயும் என் கூட வா. இனிமே நீ தான் அவனை பார்த்துக்கணும். அவன் மனசை புண்படுற மாதிரி ஏதாவது நீ நடந்துக்கிட்டனா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அவனை நீ தான் ரெடி பண்ணணும். 9 மணிக்கெல்லாம் ரெடியாரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்று விட்டான். என்னதான் சொல்வாள் இவள்? அவன் சொல்வதற்கெல்லாமே ஆடிதான் கொண்டிருந்தாள். சரி என்று வேறு வழியில்லாமல் ஒரு நீல நிற காட்டன் புடவை அழகாக இருந்தது அவளுக்கு. நீ பூ வைத்திருந்தாள், ஒரு பொட்டு, நெற்று வகிட்டில் குங்குமம், அவ்வளவுதான். தேவதை போல் இருந்தாள். அவள் அனைவரும் சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். இவளும் அவர்களுடன் சென்று சாப்பிட அமர்ந்து கொண்டாள். சாப்பிட்டு விட்டு அவர்கள் மூவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். சிறுவன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் அப்பாவிடமே ஒட்டி கொண்டிருந்தான். அவளும் என்ன பேசுவதென்று எப்படி அழைப்பதென்றும் தெரியவில்லை. தன்னுடன் இவன் பேசுவானா என்றும் அவளுக்கு புரியவில்லை. இவளும் எதுவும் பேசவில்லை. திரும்பி அவனிடம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, கண்ணா, இங்கே வாங்க, உங்கள் பேர் என்ன என்று கேட்டாள். அவன் திரு திருவென்று முழித்து கொண்டு அவனுடைய அப்பாவை கட்டி அணைத்து கொண்டான்.